எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s Kid. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஸ்னி, நம்ம சேனல் நேம் வியோ 90s Kid. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆர் ஈவினிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லலாம். ஏன்னா நான் நடுவில் ஒரு 8:30 7 o'clock தான் நான் பண்ணுவேன். ஸோ அது ஈவினிங் சொல்கிறதா நைட் சொல்கிறதான்னு தெரியல, நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏன் டயர்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதனால் டயர்டாக இருக்கேன், கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகலாம் தான். ஆக மாட்டோம் எப்படின்னா சரி சும்மா காற்று வாங்க போகலாம் என்ன சொல்கிறீங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க, மேலே ஹால் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, ஏன்னு தெரியல. கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ்லாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரா மில்க், கஸ்தூரி மஞ்சள், நீங்கள் நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை மாவு, முல்தானி மெட்டி, வெந்தய பவுடர், ரெட் சாண்டல்வுட் பவுடர், அரிசி மாவு அண்ட் சப்ஜா சீடை நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சப்ஜா சீட் 1/2 ஸ்பூன், முல்தானி மெட்டி 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் அண்ட் ரெட் சாண்டல்வுட் பவுடர் 1/2 ஸ்பூன் அண்ட் ஃபைனலாக வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அது மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரா மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெமெடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா என்கிட்டே இருந்த பொருட்கள் வச்சு நான் பண்ண ரெமெடி. ஸோ உங்கள்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொருட்கள்லாம். இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், எல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ண முடியாது, ஸோ ஸ்பூனை வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் எப்பவுமே கையில் தான் அப்ளை பண்ணுவேன், பட் நான் ஸ்பூனில் அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் சப்ஜா சீட் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை நைட் தான் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் மார்னிங்லேயும் பண்ணிக்கலாம். நான் இதை நைட் பண்ணிவிட்டு நான் தூங்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஆக்னி மார்க்ஸ்லாம் வந்திருக்கு. நான் கை வச்சு சும்மா இல்லை, பிம்பிள் வந்த உடனே கையை வச்சு உடச்சிட்டேன், பாப்பப் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா மிக்ஸி போட்டிருக்காங்க, சவுண்டு கேட்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சப்ஜா சீட் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபேஸ் சூடு நமக்கு ரொம்ப ஓவராக சூடு ஆகிடுதாக்கா கொஞ்சம் சூடு கட்டிலாம் வராமல் இருக்கும், பிம்பிள்ஸும் வராது. இது நீங்கள் இந்த ரெமெடியை ரெடி பண்ண உடனே ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மாதிரி கெட்டியாகிடும், ஒரு மாதிரி திக்காகிடும். சப்ஜா சீட் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே திக்காகிடும். நீங்கள் ரெடி பண்ண உடனே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா திருப்பி மிக்ஸி போட்டுருந்துருக்காங்க, இன்றைக்கி என்னன்னு தெரில. எங்கள் அம்மா எனக்கு மேலே கொஞ்சம் கோண்டில் இருக்காங்க நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா கொஞ்சமாக ட்ரையாக இருக்கும் போதே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ இப்போ போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போது துடைச்சிக்கலாம். துடைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஹார்டாக ஹேண்டில் பண்ணாதீங்க, சாஃப்டாக இப்படி ஒத்தி எடுங்க தண்ணியெல்லாம். ஏன்னா ஸ்கின் டேமேஜ் ஆக ரொம்ப ரொம்ப நிறைய வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். பாய்.